Hi, hello everyone. This is Stanley here. அதாவது இந்த நாளும் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில சீஸ்ஃபுல் வேர்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ஐ வில் கிவ் யூ மை ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தருடைய பலனையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறார். இதுக்கு சப்போர்ட்டிங்கா நம்ம பார்க்குற வார்த்தை சங்கீதம். சங்கீதம் தானா அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதானே. அதனால சங்கீதம் தான். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் அதுல வந்து 11. சங்கீதம் 29 அதுல 11ஆம் அதிகாரத்துல இருக்கிறபடி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வந்து உங்களை என்ன ஆசீர்வதிக்கும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு, இவங்களை வந்து ஆசீர்வதிக்கலாம். அப்போ ஆனாலும் இவங்களை ஆசீர்வதிச்சாலும் அதற்கேற்ற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றத அவர் வந்து நம்மளுக்குள்ள கெப்பாசிட்டியும் இதுவும் இன்க்ரீஸ் பண்ணும்படியா 2 விஷயத்த தரப்போறாரு. என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் முற்றிலும் சுதந்திரித்து அதை வந்து நம்ம இது அனுபவிக்கும்படியா கர்த்தர் மொத்தம் 2 விஷயத்த தரப்போறாரு. ஒண்ணு வந்து என்னன்னா பலன் கொடுத்து, அதுக்கப்புறம் சமாதானம் கொடுத்து. இந்த சீசன்ல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றது, ஐ வில் கிவ் யூ மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை பீஸ். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து பலன் கொடுக்க போறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு விதமான பாவங்கள், ஏதோ ஒரு விதமான போராட்டங்கள் உங்களுடைய பலனை எப்படின்னா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சத்தை எப்படின்னா இது உறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கலாம். அல்ல உரியறதுக்கான அந்த பர்சியூல இருந்து அல்லது அப்படின்னா பாதி ஸ்ட்ரென்த் நீங்க கிட்ட லூஸ் பண்ணி கூட இருக்கலாம், அப்படின்னு ஸ்ட்ரென்த்தே இல்லாம கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, ஐ வில் கிவ் யூ மை ஸ்ட்ரென்த். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கிவ் யூ பார்த்து சொன்னது போல நம்மளுடைய பலவீனத்துலதான் அவருடைய பலன் போடுறோமா அநேக நேரத்துல விளங்கும். நம்ம அவ்வளவுதான் வீக் நினைப்போம் சில விஷயத்துல. அவ்வளவுதான் எனக்கு இந்த விஷயங்களை சந்திக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைப்போம். ஆனா அப்பதான் தேவ பலன் நம்மளை தாண்டி நம்மளை மீறி இப்ப இந்த வீடியோ போடும்போது அந்த நிலைமை தான் கர்த்தருடைய பலனுக்கு வருது. அதனால கர்த்தருடைய பலன் இருந்துச்சுன்னா போதும். நம்மளால என்னால இந்த வீடியோ வந்து போட முடியும்னா உங்களாலையும் நிச்சயமா கர்த்தருடைய விஷயங்களை செய்ய முடியும். ஏன் பலன் இல்லைன்னா ஒரு அதாவது என்ன கண்டினியூஸா தடைகள் அட்லீஸ்ட் 15வது வாட்டி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஃபைன், கர்த்தர் அதுக்கான பலனை தருகிறார். கர்த்தருடைய பலன் இருக்க வரைக்கும் நம்ம கவலைப்பட வேணாம். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் என்ன அட்லீஸ்ட் 15th டைமா இஃப் ஐ எம் நாட் ராங் அதுக்கப்புறமும் இந்த விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாருன்னா, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் அவர் நிச்சயமாக பலன் கொடுப்பாராக. அதுக்கப்புறம் 2வது விஷயம், கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற பலன் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னா சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமாதானத்தை நம்ம வந்து ஏன் நமக்கு கர்த்தர் வந்து தன்னுடைய சமாதானத்தை நம்மளுக்கு நிச்சயமா தருகிறார்னா, கர்த்தர் சித்தத்துலதான் நான் இருக்கனா இல்லையான்றத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்குள்ள சமாதானம் இருக்கா இல்லையா, என்னோட சூழ்நிலைகள் மாறுமா மாறாதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய புத்தி கேட்டாத ஒரு சமாதானம் என்னை முற்றிலுமா நிரப்பி நானும் யோசிப்பேன், எப்படி நம்ம இந்த நேரத்துல சமாதானமா இருக்கும், நமக்கு எப்படி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு புத்தி கேட்டாத ஒரு கர்த்தர் கொடுக்கிற தெய்வீகமான ஒரு சமாதானத்தினால் அவர் நம்மளை முற்றிலுமாக நிரப்புவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் விஷயம், இந்த விஷயத்தை ஏன் சொன்னா பிராக்டிக்கலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். இது இப்போ சீசனல் வேர்ட் தான் இது, ஆனாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். என்னன்னா, நான் கரெக்டா வந்து என்னோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அப்பப்போ ரிப்பன் பில்டிங் போறதுக்கான அதாவது கரெக்டா சென்னையில இருந்து ரிப்பன் பில்டிங்க்கு அப்பப்போ பர்சனல் ரீசன்ஸ்க்காக போக வேண்டியதா இருக்கும். அப்படி போகும்போது என்னோட மைண்ட்ல வந்து அப்பதான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா காலேஜ் முடிச்சிருக்கேன். சரி, நம்மளும் இங்கே அப்பா வந்து அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. நம்மளும் இங்கதான் எப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படின்ற தாட்
சரி ஏன் இருந்தா நமக்கு வந்து ஓகே லைஃப் செட்டில் மற்ற எல்லாமே செட்டில் கத்தருடைய ஊழியமும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே கத்தர் நீ என்னோட மினிஸ்ட்ரிக்கு வான்ற ஒரு இது அப்பவே போட்டாரு. ஆனாலும் வந்து எனக்கு அப்ப இருக்க சுச்சுவேஷன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ரிப்பன் பில்டிங்ல ஒரு பர்டிகுலர் ஜாப் எந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஜாப் நான் சும்மா அப்ளை பண்ணிட்டு உடனே கிடைச்சிச்சு. வீட்டுக்கு லெட்டரும் வந்துச்சு. இன்டர்வியூ லெட்டர் வருது. நான் உட்காந்து கத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே போலாமா வேணாமா அவங்க சுத்தமா இல்லையா. அப்போ வந்து கத்தர் வந்து நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒரு வேலைக்கு போயிருப்பேன். ஆனா கத்தர் என்ன சொல்லிட்டாரு, சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு பீலையாமுடைய அந்த இன்சிடென்ட்டை வந்து எனக்கு கட்ட ஞாபகப்படுத்தினாரு. உஷாராயிடுச்சு. கத்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு நிச்சயமா கத்தருடைய சித்தம் எதுன்னு நல்லா தெரியும். ஸோ அப்போ ஸோ இப்போ அந்த இடத்துல நான் எப்படி கடவுளோட விஷயத்த எப்படி எப்படி ஆனா வந்து இன்னொரு வேர்ல்டியான ஆங்கிள் யோசிக்கும் போது அது ஒரு முட்டாள்தனமா தெரியல. ஆனா எனக்கு அவர் கொடுக்குற சமாதானத்தை விட நான் கத்தர்கிட்ட வந்ததுக்கு காரணமே சமாதானம் தான். எனக்கு அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கத்தருடைய வேற மாதிரியான சமாதானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா அதை நிச்சயமா எனக்கு அந்த அப்படியே வித்தியாசம் தெரியுது. இதுல எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எனக்குள்ள சமாதானம் மட்டும் இல்லவே இல்லை. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படியே லெட்டரை கிழிச்சு உரமா போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் அதுக்கப்புறம் ஐ டுக் சம் டைம் கத்தருடைய இதுக்குள்ள வரதுக்கு ஐ டுக் சம் டைம் ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுளுடைய விஷயங்கள் அப்படியே அதுக்கப்புறம் மாறிச்சு. இந்த விஷயத்த ஏன் ஷேர் பண்றேன்னா, கத்தர் வந்து ஏன் நமக்கு இந்த சீசன்ல கத்தருடைய சமாதானத்தை நிச்சயமாக தரப்போகிறார் என்றால், அவருடைய சித்தத்தை நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா டிசைன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ கத்தருடைய சித்தம் என்னவென்று அறிகிற அந்த ஒரு அறிவை கத்தர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் நமக்கு நிச்சயமாக தருவாராக. ஸோ கத்தருடைய சமாதானத்தையும் கத்தருடைய பலனையும் நம்ம ஃபுல்லா பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு காரணம் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை இந்த சீசன்ல ஆசீர்வதிப்பாராக. ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தையும் கத்தர் கொடுக்குற சமாதானத்தையும் நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பெற்றுக்கொண்டு அதை எப்போ ஃபுல்லா பெற்றுக்கொள்ள முடியும்னா அவரோட சமூகத்துல ஃபுல்லா பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ள அதிகமாக பலப்பட அவர் தேவையான கிருபைகளையும் நிச்சயமாக தருவாராக. See you next video.